ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக தான் நானும் பவிஷ்னாவும் ரெடியாகி போயிட்டுருக்கோம். இப்போ காலையில் வந்து 7 மணி ஆகுது. வீட்டிலேருந்து ஒரு 6:45 கிளம்பிட்டோம். பவிஷ்னா இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறா. அதனால் காலையில் சீக்கிரம் எழுப்பின வேகத்தில் எழுந்திரிச்சு பிள்ளை வந்து வேகமாக வந்து ரெடி ஆகிட்டா. டைமுக்கு நாங்கள் வந்து செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டைமாக பவிஷ்னா இந்த மாதிரி வந்து ஸ்டேஜில் ஏறி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறா. ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அவளுக்கு வந்து பயங்கர பயத்தோடு இருக்கா. சதீஷால் வந்து வர முடியலன்னு கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ணார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சைனாவில் நம்ம இந்தியன் ஃப்ளாக் ஏற்றுறதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து ப்ரௌடாக வந்துட்டு இருந்தது. பவிஷ்னாவும் முதல் தடவை அப்படி கொடியேற்றுறதை வந்து பார்க்குறா. ஃப்ளாக் ஏற்றினதுக்கப்புறமா சீஃப் கெஸ்ட் வந்து ஸ்பீச் கொடுத்தாரு. அவரோட ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறமா கிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பவிஷ்னாவும் அவளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணினா அவள் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருப்பா அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சதுக்கப்புறமா பவிஷ்னாவோடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கிஃப்ட் வந்துட்டு கொடுத்தாங்க. நல்லா பண்ணியிருக்கா சொல்லிவிட்டு எல்லாருமே நல்லா பண்ணம்மா அப்படி சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அவளைய ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்தது. சதீஷ் தான் வந்து வர முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணார். பட் வெளி காமிச்சிக்கல, என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேயே ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.